எல்லோருக்கும் வணக்கம். அந்த இது போன கரடிகளுக்கு தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப சாதகமாக இருக்குது நண்பர்களே. 23,110லிருந்து ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் தள்ளி இருக்குது. இனிமேல் கன்சிடரபிளான ஒரு மூவ்மெண்ட் வராமல் இப்போதைக்கு காளைகளுக்கு மார்க்கெட் சாதகமாக இல்லை. இந்த சமயத்தில் ஏதாவது லோ ரேட்டில் நல்ல நல்ல பங்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் என் கண்ணுக்கு 2 ஷேர் கண்ணுக்கு பட்டுச்சு. செஞ்சுரி பிளை ஒன்று, ஓரியன்ட் சிமெண்ட் ஒன்று. இது எல்லாத்துக்குமே டைம் தேவைப்படுது. டைம் கொடுத்தா ஒரு வேளை ஏறுவானா? இவன் கூட பாருங்கள், ஓரியன்ட் சிமெண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மூவ்மெண்ட் 200 ரூபாயிலிருந்து 260 ரூபா போயிட்டு மறுபடியும் அதே ரேட்டு பக்கத்தில் வர்றான். ஸோ இவனுடைய மூவ்மெண்ட் அடுத்து அதே மாதிரி 30-40 ரூபா ஏறுமா? அதுக்கு டைம் தேவைப்படுது. அதே மாதிரி இந்த செஞ்சுரி பிளை அடுத்து நாம் இன்னொரு 3 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இவனும் இன்னொரு 100 ரூபாய் ஏறுவானா? ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபாய் ஏறி 760 ரூபா வருவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு நடக்குது. இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற ஷேர் யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு சத்தியமாக பொறுமையே இல்லை. இன்னொரு 10 நாட்களுக்குள்ள இதில் ஒரு நல்ல செய்தி வரலை அப்படின்னா இப்போ இருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள, ஜூன் 15க்குள்ள இதில் ஒரு நல்ல செய்தி வரலினா பேசாமல் இதை ஃபாலோ பண்ணுறதை டெம்பரரியாக நிறுத்தி வச்சிடலான்னு தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட், அதுக்கப்புறம் கீழேயும் இறங்கல, ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு எடுத்துருச்சு. அப்புறம் இவனுக்கு என்ன வேலை? மேலே போக வேண்டியது தானே. ஆக இன்னொரு 15 நாள், ஜூன் 15க்குள்ளே இந்த ஷேர் மேலே ஏறி வரலைன்னா இவனை மறந்துட வேண்டியது தான். நம்ம பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஷேர் ஏறுவானா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ அந்த வகையில் நம்மளை ஏமாற்றி டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா அவனை ஹைட் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் 3 முக்கியமான ஷேர்களில் நியூஸ் வருது. இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ரொம்ப அருமையான விளையாட்டு விளையாண்டவன் தான். 350 ரூபா எங்கே, 700 ரூபா எங்கே, ஆல்மோஸ்ட் பணத்தை லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் டபுள் பண்ணி விட்டுவேன். இப்போ இந்த ஷேர் வந்து தன்னுடைய ஹைலிருந்து ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கு. இந்த 20% இறங்கின இடத்துல ஒருவேளை பணம் நிறைய இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துலையும் ஒன்று வாங்கிக்குவாங்க, இங்கேயும் ஒன்று வாங்கிக்குவாங்க, இங்கேயும் ஒன்று வாங்கிக்குவாங்க. அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல லாபத்தில் வித்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னா, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 19 நடக்குது. அப்போ அதில் வந்து நிறைய ஐட்டம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களா? அதில் ஒரு ஐட்டம் வந்து பணம் ரைஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது, மார்க்கெட்டுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவன் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றா இங்கிருந்து அல்லது இங்கிருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு 30-40% ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். கனரா பேங்க்ல இப்போதான் ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக இன்னொரு நியூஸ் வருது. 31 மேல அவங்க ஃபண்ட் ரைசிங் அது சம்மந்தப்பட்ட போர்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த ஷேர் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல், ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கா? அப்போ நம்மளுக்கு அல்வா மாதிரி ஒன்றா ஒரு 107 ரூபாயில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது மேலே ஒரு 124 ரூபாய்க்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ அடுத்து வரக்கூடிய வாரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. என்னுடைய கணிப்பு அதுதான். ஏன்னா ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் எதுவும் பெருசாக நியூஸ் இல்லாமல் இருந்தது. இப்போ நியூஸ் வருது. மேபி அந்த நியூஸை ஒட்டி அது மாதிரி மேலேயோ கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கு. ஷேர்ஸ் கம்மியாக வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியாது. பட் ஒரு 10,000-20,000 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். அது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2% இறங்கியிருந்தாலுமே அது எதுக்கு இறங்கியிருக்கு? 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இறங்கியிருக்கு. அப்போ ஆக மொத்தம் அந்த ஷேர் பிரைஸ் அங்கேயும் எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல போந்துருது. வருஷமான 12% அவன் பாட்டுக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தானாவே போதும் தான். இது நீ 80 ரூபா போனால் என்ன, 120 ரூபா போனால் என்ன, எதுவுமே பெருசாக இம்பேக்ட் ஆகாது. டிவிடெண்ட் மட்டுமே வாங்குவது குறிக்கோள் என்றபடி போந்திருந்தா, அதே மாதிரி எதிர்பார்த்தபடி அவனு 12% டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆஹா தொட்டு வீட துடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அவலான் டெக்னாலஜி ஷேர் பார்த்துருக்கீங்களா? அவனுடைய வேலையே ஒரு சப்போர்ட்டை தொட்ட உடனே மறுபடியும் மேலே போகிற துடிக்கிறான். ஆக மொத்தம் இந்த 485 ரூபாயிலிருந்து ஒரு 550 ரூபா வருவானா அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. அது வந்து இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தாவே மேலே இன்னுமே பிரேக் அவுட் ஆனால் ரொம்ப சிறப்பு தான், அல்லது பிரேக் டவுன் ஆனாலும் சிறப்பு தான். புதுசாக வாங்குறவங்களுக்கு நல்ல சீப் ரேட்டு கிடைக்கும். எப்படியோ தற்சமயத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதமாகவே அவன் குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த கணக்கின்படி இவன் ஒரு 530-40 ரூபாயில வரணும். இனி எந்த ஒரு ஷேருக்கு 48 நாள் மண்டல விரதம் இருந்துதான் இனி அந்த ஷேரில் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோ கலர்ஸ் அப்படின்ற ஷேர் நானும் சில நாட்களாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஏறுற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு மறுபடியும் இறங்கிடுறான். அப்போ இவன்லாம் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, குசும்புக்காரன் 48 நாள் கேட்குறான். 48 நாள் கழிச்சு நீ என்னை வந்து பார்,
நான் மேலேயோ கீழேயோ இருப்பேன் அப்படின்ற மாதிரி நல்ல சப்போர்ட்ல இருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் படி ஒரு மாதிரி நெகட்டிவ் மார்க்கெட்லயும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நேற்று லோவை இவன் உடைக்கல. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இவன் பிக்கப் ஆகி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெலிகேர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனியும் பர்ஃபெக்டாக ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கான். இவன்லாம் நல்ல ஷார்ப் மூவ்மெண்ட் காட்டக்கூடியவன் தான். 20 ரூபா 30 ரூபாயெல்லாம் ஏறி காட்டக்கூடியவன் தான். ஸோ இப்போ 212 ரூபாயில் இருக்கான். ஒரு 220 அல்லது 240 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தப்பிக்குமா தப்பிக்காதா அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கலான லெவலில் இருக்குது. ஒரு சப்போர்ட், முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ வாழ்வா அல்லது தாழ்வா அப்படின்றது கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் ரெலிகேர் என்டர்பிரைசஸ். ஒருவேளை வாழ்வு என்றால் ஒரு ஷேருக்கு வரலாம் 40 ரூபா ஏறி வரணும். நண்பர்களே, யாராவது இந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற கம்பெனி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் என்றைக்குமே சந்தோஷம் தான் போல. கோவிடுக்கு அப்புறம் வெறும் 50 ரூபா இருந்த ஷேர் மேலே ஏறி இன்னும் மேலேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ கீழே வாங்கினவங்களுக்கு இப்போ நினச்சா கூட வித்தாலும் லாபம் தான். அப்பேற்பட்ட அந்த ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டியில் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி அவங்களோட ஏஜிஎம் ஜூன் 20 அப்படின்ற மாதிரி வருது. ஒருவேளை திடீர்னு ஏதாவது கீழே இது ஃபால் ஆகிறான் அப்படின்னா, ஒருவேளை ஒரு 270 ரூபாயெல்லாம் வந்ததுன்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அக்குமுலேஷன் பண்ணி திரும்பி ஏறக்காக தான் அவன் கீழே இறங்குறான் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்த நியூஸ்க்குள்ள முத்தூட் ஃபினான்ஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? போடு, சக்க போடு தான். அதாவது டிவிடெண்ட் 24 ரூபா கிடைக்குது நண்பர்களே. 31ஆம் தேதி எக்ஸ்டேட். ஸோ இந்த 31ஆம் தேதிக்கு முன்னாடியே வாங்கினா, அதாவது அல்லது இந்த ஷேரை நீங்கள் 31ஆம் தேதிக்கு முன்னாடியே வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் டேட்டில் அந்த ஷேர் உங்களுடைய பேரில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 24 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது கிடைக்கும். இந்த சமயத்தில் ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஒற்றுமையும் வேற்றுமையும் இந்த 2 ஷேருக்கு இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸுக்கும் முத்தூட் ஃபினான்ஸுக்கும். இந்த முத்தூட் ஃபினான்ஸினுடைய 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 56% லாபம். இந்த மணப்புரம் 1 இயர் பார்த்தீங்கன்னா 54% லாபம். பட் இதில் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா, இந்த மாதத்தில் கீழே இறங்கி வந்ததுன்னு பார்த்தோம்னா மணப்புரம் 12% இறங்கி வந்திருக்கு. பட் முத்தூட் இன்னும் கீழே இறங்கி வரல. நண்பர்களே, நேற்றும் சரி இன்னைக்கும் சரி மார்க்கெட் ஏதோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்பைரி, வரக்கூடிய எக்ஸ்பைரி ரொம்ப சாதாரணமாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குமோ, ஏன்னா எலெக்ஷன் வருது. அதுபோக இந்த வரக்கூடிய எக்ஸ்பைரி அப்படின்றது மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த சமயத்தில் நான் ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா ஏதாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க கடைசியில் 65 கோடிக்கு வாங்கி தான் வச்சுருக்காங்க. எந்த தெய்வம் இன்னைக்கு பெருசாக விற்று விட்டு போச்சுன்னு தெரில. கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சக்தி தான் நேற்று இன்னைக்கு பிடிச்சி அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. மற்றபடி டிஐஸ் எஃப்ஐஸ்னுடைய வாழ்க்கையில் ஷேர் மார்க்கெட் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் வேற ஏதோ ஒரு குரூப் பிடிச்சி நல்லா ஹெவியாக விற்று விட்டு பணம் எடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த லக்ஷ்மணன் ரேகா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் பெரும்பாலும் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட் ஒரு கட்டத்தில் கடைசி நேரத்தில் வெடிச்சு சதறிட்டான். ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஹை அப்படின்றது போயிட்டு கடந்த 4 நாளாக அதுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு பிக் டைம் ஃப்ரேம், ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது இப்போதைக்கு பயம் அனாவசியமாக தான் தெரியுது. ஏன்னா இப்போ அவன் கீழே இறங்கினான்னா 22,750 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 22,450 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 21,800 சப்போர்ட் இருக்குது. இத்தனை சப்போர்ட்டையும் உடைப்பானா அப்படின்றது தெரியல. இத்தனை சப்போர்ட்டை உடைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருந்தாலும் சரி 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் வால்டிலிட்டி அப்படின்றது காட்டணும். அப்போ அந்த வால்டிலிட்டி காட்டுறதுக்கு ஏன் இவன் எலெக்ஷனை ஒரு நாளாக யூஸ் பண்ணக்கூடாது? எலெக்ஷன் டேட்டை கூட யூஸ் பண்ணலாம். எலெக்ஷன் டேட் அடுத்த வாரத்தில் வருது. ஒருவேளை இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான நாளை சூஸ் பண்ணி அன்னைக்கு ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அப்படி அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வாரம் வியாழக்கிழமை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சராக தான் பார்க்குறேன். நண்பர்களே, 2 ஷேர் நல்ல மூவ்மெண்ட் காட்டக்கூடியவங்க தான். நல்ல ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி நல்ல மூவ்மெண்ட் காட்டக்கூடியவங்க தான். ஆனால் மார்க்கெட் சரியில்லைன்னு 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்றத என்னுடைய கருத்து. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா, இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்புறம் இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் தான். ஸோ இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அவனும் சப்போர்ட் கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டா. இதுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் காட்டின பையன், ஏறினது இறங்கினதும் சரி எல்லாமே ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்கான். அப்போ இவன் 70லேருந்து 90 வரத்தானே வேணும். 3 மாதம் கழித்து பார்க்கும்போது ஜூன் ஜூலையில் பார்க்கும்போது ஒன்றா இவன் 90 ரூபாய்க்கு பக்கம் இருக்கணும். இல்லைன்னா கடைசிக்கு 50 ரூபா இருக்கணும் தானே. எதுக்காக இப்போ இவனை பிடிச்சி நல்லா விளையாடக்கூடிய ஷேரை பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரில.
அதே மாதிரி தான் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியலும் அவனும் ஒன்றா 110 வரணும் இல்லைன்னா 60 வரணும், ரெண்டுக்கும் போக விடாமல் நடத்தி வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது செல்லாது, ரொம்ப நாள் இப்படி தாக்கு பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு நாள் இந்த 2 ஷேரும் வெடிச்சு செதறி மேலே வருவான். அந்த வகையில் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு மேலே வந்தாலும் சந்தோஷம் தான், கீழே வந்தாலும் வேகமாக ஏவரேஜ் பண்ணி மறுபடி லாபத்தில் வெளியே வர்றதுக்கு அதுவும் ஒரு சந்தோஷம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.